இங்கே திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுக்காவில் விஓஓ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் கூட ஒர்க் பண்ணுற இன்னொரு விஓஓ தான் அருணாங்கிற பொண்ணு. நாங்கள் 2 பேருமே பேட்ச்மேட்ஸு, நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். லாஸ்ட்டாக 6 மாதமாக எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணணும். ஆனால் நான் பிசி கம்யூனிட்டி, அந்த பொண்ணு எம்பிசி கம்யூனிட்டினால் வீட்டில் பேசணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். அக்டோபர் மாதம் அந்த பொண்ணு எங்கள் வீட்டில் நான் பேசிட்டேன். எங்கள் அம்மா அப்பா சரின்னு சொல்லிட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. அக்டோபர் மாதம் அந்த பொண்ணு அவங்க வீட்டில் பேசினப்போ அந்த பொண்ணை அடிச்சிருக்காங்க, துன்புறுத்தியிருக்காங்க. அந்த பொண்ணோட வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு எல்லாமே லிங்க் அவங்க அண்ணா தம்பி லிங்க் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அண்ணா பேர் அரவிந்த். அவர் ஆவடி போலீஸில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஒரு கன்று வச்சுருக்காரு. அந்த கன்னை வச்சு அந்த பொண்ணை மிரட்டியிருக்காரு, சுற்றுவன்ட்டு. அந்த பொண்ணு பயப்படாதனால நான் பண்ணிக்குவேன், அந்த பையன் கூட பேசலினான்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணா எங்கிட்ட அன்றைக்கி கால் பண்ணி எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக போலீஸ் எல்லாம் தெரியும், நீ எங்கள் தங்கச்சிக்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா உன்னை முடிச்சிருவ, நீ பார்த்துக்க, எங்கே போனாலும் நீ தப்பிக்க முடியாதுன்னு சொன்னார் சார். அவங்க தம்பி அதே மாதிரி தான் சார். என் தங்கச்சிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஊர்லேயே போயிட்டு உங்கள் அம்மா அப்பா தம்பி உன்னை 4 பேர்த்தையும் நான் போட்டுருவேன், எங்களுக்கு ஜாதி கௌரவம் தான் முக்கியம், எங்களுக்கு மற்றதெல்லாம் எதுவும் முக்கியம் இல்லை, பொண்ணு விஓவாக இருந்தாலும் எங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க சார். அதுக்கப்புறம் ஒரு நாள் அடித்து துன்புறுத்தி அந்த பொண்ணை விஓவா வேலையவே ரிசைன் பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க சார். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அப்பா கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு டைம் குத்த போயிட்டு வராமா சார். அவங்க அண்ணா அரவிந்த் போலீஸாக இருக்கிறவர், அவர் வந்த அன்னைக்கெல்லாம் இன்னும் சாகலையா, நீ என்ன பண்ணிட்டுருக்க, நீ செத்து போனேன்னா எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாகறக்கே தூண்டிகிட்டு இருந்திருக்காரு சார். அவங்க தம்பி அதுக்கு மேலே டெய்லி ஃபோனை பார்த்துட்டு தூங்கிட்டு இருந்தாங்க கூட எழுப்பி 2-3 டைம் அடிச்சிருக்காங்க நம்ம சார். தலையெல்லாம் கொண்டு போய் செவத்தில் அடித்து கண்ணெல்லாம் காயம் பண்ணியிருக்காங்க சார். அவங்க அம்மா மனசாட்சி எல்லாம் முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து டெய்லி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி பூசாரி வெட்டி கூட்டிகிட்டு போக, அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போக, இவங்ககிட்ட கூட்டிகிட்டு போகன்னு தொல்லை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க சார்.